யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இன்னைக்கு விஜய் பதவி ஏற்கிற பொழுது திரிஷா ஆனந்த கண்ணீர் விட்டதை நம்ம பாலிமர் டிவிக்கார அப்படியே க்ளோஸ் அப்ல கொண்டு போய் எடுத்து கொண்டு வந்தோம். அந்த காட்சியை நான் பார்த்தேன் முழுவதும். என் மனதில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் அப்படியே போயிடுச்சு. அது எங்க போன கவர்மெண்ட்ல தோழர் ஸ்டாலின் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நான் அப்படின்னு சொல்லி ஒரு கேப் விட்டார். எல்லாரும் கைதட்டினாங்க. அந்த அவங்க அப்பா பேரை சொல்லி தாத்தா பேரை சொல்லி அவங்க பேசின அந்த காட்சியை மக்கள் எப்படி ரசித்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நமக்கு அது தோணுது. எப்படின்னு கேட்டுக்கலாம். அப்போ டிவி அத்தனை பேரும் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா அவர்களை நோக்கி போகுது. ஆனந்த கண்ணீர், அவங்களும் கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த இரண்டு கண்ணீரும் ஒன்றா? அது எனக்கு சின்ன ஒரு கேள்வி அந்த இடத்துல வரும். அதுல கண்ணீர் விடுவதற்கு என்ன காரணம், என்ன நடந்துருச்சு, பின்னணி என்ன, இதனுடைய மக்களின் பார்வையிலிருந்து இதை எப்படி பார்க்கறது? அரசியல் ஆட்சிங்கிறது இப்போ அதிகாரம் இப்போ விஜய் சொல்றாப்புலன்னா இது மன்னர்களோட ஆட்சி கிடையாது, மக்கள் கொடுக்கக்கூடிய சாட்சி. எங்களை நீங்கள் ஆள்வதற்காக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை, ஜனநாயகத்தின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய உரிமை. இதை நம்ம பேசுனா சில பேர் வருத்தப்படுவாங்க. அரசியலில் நீங்கள் இருக்கிறீங்க, இவ்வளோ பார்க்குறீங்க, இப்படின்னா நீங்கள் இப்படி சொல்லலாமான்னு சொல்லி கேட்பாங்க. நான் கேட்பதில் ஒரு முக்கியமான பொருள் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி வெளியே தெரியாது. நீங்கள் தினத்தந்தி பேப்பர் பார்க்கலாம், தினகரன்னு பார்க்கலாம், ஒரு டீ கடையில் பேப்பர் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ஒரு சம்பவம் நடக்குன்னா நைட்டு ஒரு 8-10 மணி வரைக்கும் நடக்கிற சம்பவங்கள் முந்தி பத்திரிக்கையாத்தான் வெளியே வரும். அது ஒரு நாள் பொழுது காத்திருக்கணும். அந்த பத்திரிகையில் ஒரு சின்ன நியூஸ் வரும். அது எல்லாருக்கும் போய் சேராது. அரசியல் அப்படின்னா செய்தித்தாள்களை தினமும் அதை பார்த்து படிப்பவர்கள், உள்வாங்குபவர்களுக்கு மட்டும் இந்த செய்தி போய் சேரும். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு அத்தனை பேர் கையிலையும் இணைய வசதி இருக்குது, அலைபேசி வசதி இருக்குது. அது கொரோனாவின் கொடை. கொரோனாவில் எத்தனை பேர் வேலை இல்லாமல் செத்தது ஒரு சைடு, ஆனால் சிறுவர்கள் கையில் கல்விக்காக மொபைல் ஃபோன் போய் சேர்ந்துருச்சு, அதில் இன்டர்நெட்டும் போய் சேர்ந்துருச்சு. அதனால தான் இன்னைக்கு முதலமைச்சராக பதவியேற்ற ஜோசப் விஜய், என்னுடைய குட்டீஸ் நண்பா நண்பீஸ், உங்களால் தான் உங்கள் அன்கிள் விஜய் மாமா ஆட்சிக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். நன்றி சொன்னார். அரசியல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. யார் கையில் அரசியல் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ குழந்தைகள் கையில் சொல்லக்கூடாதான்னு. குழந்தைகள் தலைவர்களை ரசிக்கலாம், ஆனால் குழந்தைகளே ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து நாட்டை ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தால் அந்த நாடு எப்படி இருக்குங்கிறத நீங்க யோசிக்கணும். குழந்தையை தேர்ந்தெடுத்தா எப்படி இருக்கும்? நீ எப்ப சாவ, எப்ப செருப்பு கிடைக்கும்னு மாயாண்டி குடும்பத்தார்ல அந்த தோழர் சொல்வார்ல பட வசனத்துல, எப்பா நீ எப்ப சாவ, சின்ன பிள்ளைய எப்படி வேணாலும் பேசுவோம். பிஸ்கட் கொடுத்தால் கூட ஒரு பேச்சு, பிஸ்கட் கொடுக்காட்ட ஒரு பேச்சு, பள்ளிக்கூடத்துக்கு போலன்னா நீ செத்து போன்னு கூட அம்மா அப்பாவும் பேசுவாங்க. அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசுகளை போல் இது மாறிவிட்டதா அப்படின்னு கேட்டா, இந்த இரண்டு பேரோட காட்சியும் இதற்கு பொருளானது தான். என்ன நடக்குன்னா, 2021ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில வச்சு வெளியில அந்த அரங்கத்துல நடக்கு அந்த காட்சியை நேரலை பார்த்தோன்னா தான் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கே தெரியும். ஆனா அதை அப்படியே நீங்க போய் அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நான் அப்படின்னு சொன்ன இந்த பாகுபலி தொலைஞ்சது. இதெல்லாம் பாகுபலியோட உபயம். இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் கிடையாது. மூச்சு விட்டு அப்படியெல்லாம் கேப்பு விட்டு கைதட்ட விட்டு அப்படியெல்லாம் கிடையாது. என்ன நீங்க பெரிய ஆட்சிக்கு பெரிய மக்களை சந்திச்சு பிரச்சாரம் பண்ணி காசு கொடுத்தானே வந்திருக்கோம், காசைத்தானே கொடுத்துருக்கு.
இதில் யார் அதிகமாக பணம் கொடுத்தார்கள் என்கிறதான போட்டி. இது வந்து மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் பாலிடிக்ஸாக மாறிய பிறகு இதுல என்ன பெரிய வந்துருச்சுங்கிறது தெரியும். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாமல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மரணிக்க போகும்போது கூட அண்ணா தூங்குகின்ற அந்த மெரினா கடற்கரையில் தனக்கு இடமில்லாமல் போய்விடக்கூடாதே என்ற கவலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு அந்த இடத்துக்கு நமக்கும் ஒரு இடம் கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு கவலையில் இருக்கிறவங்க, அந்த இடத்துல கலைஞருக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான பேர் துடிச்சாங்க அந்த இதுல. அதுதான் பெரிய விஷயமாச்சு. அப்ப கண்ணீர் விட்டு அழுதார். ஆனால் 2019 ஆண்டுக்கு பிறகு நடந்த தேர்தலில், 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு இல்லையா, அப்போ வந்து நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா விபரீதமான காட்சிகள் நடந்தது. கூட்டணி கட்சிகள் அப்பொழுதே குறிவைக்கப்பட்டது, உங்களிடம் பணம் இருக்கா இல்லையா அப்படின்னு. அப்போ 2021 சட்டமன்ற தேர்தல் வரும்போது எல்லா கட்சிகளையும் சமன்படுத்திட்டாங்க. எல்லா கட்சிக்கும் 6, அவ்வளவுதான். அதாவது முக்கியமான கட்சிகள் மறுமலர்ச்சி திமுக, சிபிஐ, சிபிஎம், அதுல விடுதலை சிறுத்தையும் சேர்த்து இணைச்சு எல்லாத்துக்கும் 6 தான், அவ்வளவுதான். ஏன்னா அவர்களால் வெற்றி பெறப் போகிறார்கள் என்கின்ற சூழல் வந்துவிட்டது. அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு ஆட்சியாக, மக்களால் வெறுக்கத்தக்க ஒரு ஆட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிஜேபி அப்படியே கைப்பற்றி கையில் வைத்திருக்கிறது என்கின்ற நிலையில வந்து ஆயிப்போச்சு ஆட்சி. அப்போ இந்த ஆட்சியை தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக நடக்கிறது என்கின்றதை சுட்டிக்காட்டி இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று மக்கள் முன் வந்து விட்ட பிறகு வேற சாய்ஸே கிடையாது, நம்மளை விட்டா வேற ஆள் கிடையாது இல்லையா அப்படின்ட்டு இருந்ததோட விளைவு ஆட்சிக்கு வந்தாங்க. 10 வருஷம் நீண்ட நெடிய ஒரு ஆண்டுக்கு அந்நியாரம் போல கலைஞர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, யாரும் இல்லை, யாருமே இல்லாத இடத்துல வந்து திமுக ஜெயிச்சு வந்துருச்சு. திமுக தான் ஜெயிக்கும். இன்னைக்கு தான் சாய்ஸ் வந்திருக்கு. ஜோசப் விஜய் என்னும் நான் இப்பதான் வந்திருக்கு. இனி போட்டி கடுமையா இருக்கும், ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கும். உழைத்தவனுக்கு எல்லாம் கிடைக்காமல் எல்லாரிடமிருந்து தட்டி பறிக்கப்பட்ட ஒரு பொருளை ஊதாரி ஒருத்தன் அள்ளிக்கொண்டு போவதை போல இன்னைக்கு எல்லாம் நடந்து போச்சா? காலங்காலமா போராடி ஆர்ப்பாட்டம் செஞ்சு மறியல் செய்து சிறைக்கு சென்று வழக்குகள் வாங்கி செல்வங்களை இழந்து பாடுபட்டவர்கள் எல்லாம் தெருவில் நிற்க ஒண்ணுமே இல்லாம அப்படியே வந்தவன் ஆட பாட அப்படியே கூட்டு வந்து திரிசாவோட வந்து பதவி ஏற்றுட்டு போயாச்சு. இதுக்கு காரணம் யாரு? மக்களால் வெறுக்கப்பட்ட அரசியல்வாதிகள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல போய் நீங்க அப்படியே அழுதுகிட்டு அப்படியே இருக்கிற காட்சியை மக்கள் ரசிக்கவில்லை என்பதுதான் உண்மை. அப்போ 2024 வந்து நீங்க வந்து நாடாளுமன்றத்துக்கு, அது நாடாளுமன்ற தேர்தல். நான் பேசுறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் 2வது முறையாக ஆட்சிக்கு வரவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு அத்தனை சாமி மீதும் சத்தியம் செய்து அத்தனை மனிதர்களும் கான்பிடென்டாக உறுதியாக நின்றும் இந்த தேர்தலில் திமுகவை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப நேரா திரிஷா வந்து உட்காந்துருக்கா, அவங்க கண்ணீர் விடுறாங்க. அப்படியே ஜோசப் விஜய் எனும் நான், அப்படியே பின்னாடி போங்க, அப்படியே 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 முன்னாடி வந்துருங்க என்கிட்ட. ஜோசப் விஜய் என்னும் நான், சரி ஜோசப் விஜய்னா அப்ப ஆத்தா வந்திருக்காப்புல, கொண்டாட்டி பிள்ளை எங்க? அப்ப அம்மா வந்திருக்காங்க இல்லையா, கொண்டாட்டி பிள்ளை எங்கன்னு கேட்டாச்சுல, நீ எதுக்கு வந்து அழுகுற? இது விஜய், முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயம். பத்திரிகையாளர்களோ இல்லை என்றால் மனிதர்களோ இல்லை என்றால் ரசிகர்களோ இதை யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. ரசிகர்கள் கேட்காம இருப்பான், ஆனால் மக்கள் இதை வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களை எவ்வளவு உயரத்துக்கு கொண்டு வந்து வச்சாங்களோ அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விலை கொடுக்கும் சூழல் உருவாகிவிடும். யார் இந்த திரிஷா? அதைத்தான் நம்ம அந்த காணொலியை நம்ம போட்டிருக்கோம். துர்கா ஸ்டாலின் கண்ணீரையே ரசிக்காத மக்கள் திரிஷாவோட கண்ணீரையா ரசிப்பாங்க? மக்கள் என்ன அவ்வளவு முட்டாள்களா? நாம் மிக மிக கவனம் கொள்ள வேண்டிய செய்தி, தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சி
இளைஞர்களால் ஜென்சி புரட்சி என்கின்ற முறையில் தூண்டப்பட்டு வந்தக்கூடிய நிலைதான் நம்ம சொல்றோம். இதை நிறைய பேச வேண்டியிருக்கு. நம்ம யாரோடக்குன்னு தன்னை எம்ஜிஆரை போல் நினைத்து கொண்டு ஸ்டாலின் அவர்கள் நடந்து கொண்ட விதமும் அவர் நடந்து கொண்ட செயலும் அவர் பேசிய பேச்சும் தான் இன்னைக்கு திமுகவோட தோல்விக்கு காரணம். மறுக்கவே முடியாது யாரும். என்னதான் இருந்தாலும் நமக்கு சுத்தி ஆள் இல்லை. எடப்பாடியெல்லாம் ஒரு ஆளா நினைச்சிட்டாங்க, தினகரெல்லாம் ஒரு ஆளா, சசிகலாலாம் ஒரு ஆளா, என் கம்யூனிஸ்டுகள் ஒரு ஆளா, வைகோ ஒரு ஆளா, திருமாவளவன் ஒரு ஆளா, கிருஷ்ணசாமி ஒரு ஆளா, ராமதாஸ், ஐயோ எல்லாரையும் நீங்க சேர்த்துக்கோங்க. யாரையுமே மதிக்கல. இதையெல்லாம் பார்த்து அந்தந்த கட்சி தொண்டர்கள் உங்களுக்கு ஓட்டு போடவில்லை என்று நினைக்கக்கூடாது. அது எந்த கட்சி தொண்டனாக இருந்தாலும் அந்த கட்சி எங்கே கூட்டணி இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் ஓட்டளிப்பார்கள். ஆனால் மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். அதோட விளைவுதான் இந்த தேர்தல். ஓ, நீ வைகோவே மதிக்க மாட்டியா? ஓ, நீ கம்யூனிஸ்டுகளே மதிக்க மாட்டியா? திருமாவளவனையும் மதிக்க மாட்டியா? அப்போ அவங்கெல்லாம் ஆள் கிடையாதா? நீ எப்படியா எங்களை மதிப்பிய? ரிசல்ட் அதுதான். இது வரைக்கும் சாய்ஸ் இல்லாமல் இருந்து இப்போ சாய்ஸ் வந்துருச்சு. எல்லாரும் அதிமுகவை காப்பாற்றணும்னு சொல்லி நம்ம போராடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ திமுகவை காப்பாற்றுறதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படணுங்கிற சூழல் வந்துருச்சு. இது அவங்களுக்கும் தெரியும். பி கேர்ஃபுல். நன்றி, வணக்கம் தோழர்களே.